ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஆட்டம் பிடிக்க தெரியணும். நமக்கெல்லாம் அவ்வளோ தில் வராது சார். டெய்லியும் ஒரு மனசில் அந்த தைரியம் இருக்கு. நான் மொத்தத்தெல்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு சார். அது வந்து கடைசியாக மேடம் இது டோட்டலாக போட்டாச்சுல்ல, கரெக்டாச்சுல்ல, கடைசி பில் எதுவும் டோட்டல் போட்டாச்சுல்ல. இதெல்லாம் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை சார். தெரியும், அதெல்லாம் ஒன்று 2 3 நாள் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கு. நம்ம அப்பப்போ எழுதிடணும். அதுதான் எந்த மூலியமா கேஷ் வந்தாலும் இது இன்ல போட்டுருங்க. அது எந்த மூலியமாக வந்தாலும் நமக்கு ஆஃபீஸ்க்கு வருதுன்னா இன்ல போட்டுருங்க. நமக்கு 100 ரூபாய் தரேன் 200 ரூபாய் தரேன் பெண்டிங் வந்தால் இதில் போட்டுருங்க. சரிங்களா? சப்போஸ் இன்னொரு விஷயமும் நடக்கும். இன்றைக்கே ஸ்டாக் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அவுட்டில் இது எழுதுவீங்க, ஆனால் வந்து இன்னில் எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், அதுவும் சொல்லிடுறேன். அது நம்ம பெய்ட் சீலாக போட்டுருவோம். இப்போ எப்படின்னா இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே கொடுத்துருன்னா பெய்ட் சீல் போட்டுருவோம். பெய்ட் சீல் போட்டோன்னா நமக்கு இன்னில் வர வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுங்களா? கேஷ் இன்னில் போடக்கூடாது. அவுட்டில் எழுதுருவீங்க. எடுத்துன்னு போனோன்னா இது 2 அவருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது இன்றைக்கி டேட்டாக இருந்தால் நீங்கள் இது பண்ண தேவை, இன்னில் வர வைக்க தேவை. அவங்க பெய்ட் சீல் போட்டு மேடம் சிஸ்டம் ஏற்றிடுவாங்க. ஓகேங்களா? பேலன்ஸ் அவுட்னா அவங்களாம் கண்டிப்பாக நாளைக்கு வரவங்க தான். இல்லை அப்படி இல்லை. இப்போது லோடு இங்கேருந்து ஏற்றின்னு போகிறான்னு வைங்க, 10 பேக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வைங்க. அவங்க இன்றைக்கே கேஷ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் இன்னில் போட தேவையில்லை. ஓகேங்களா?